நான் என்ன சொல்கிறேன், மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அற்புதமான மக்கள் அவங்க. மீனவர்கள் அது சமுதாய பேரில் அவங்களுடைய தொழில் பேர், சரியா? அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா பேச்சே கிடையாது, வீச்சு தான். பர்சனலாகவே ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள. சரி, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் 5 வயசு பொண்ணு, மீனவர்கள் அவங்களுடைய பொண்ணு, சரியா? அந்த குழந்தைய யாருடைய குழந்தையும் பாலியல் வன்முறைங்கிறது பண்ணவே கூடாது. இவன் வந்து ரொம்ப பெரிய 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 தப்பு பண்ணிட்டான். இப்போ அவங்க வந்து மக்கள் சாதாரணமாகவே இப்போது நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க எப்படி பண்ணுறாங்க, கோர்ட் என்ன பண்ணுது, நீதிபதி என்ன பண்ணுறாங்க, குற்றவாளிகள் எப்படி வெளில இருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மக்களே களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டான். இனி வந்து போலீஸ்க்கு பயந்துட்டு அப்படின்னு குறுகி நிற்கிறது, ஜட்ஜுங்கன்னா குறுகி நிற்கிறது, கோர்ட்லாம் கை நிற்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குது, இந்த சிஸ்டமில் என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எத்தனை நடக்குது. சரி, அதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று, இந்த குற்றவாளி யார், பாலியல் வன்முறை பண்ணானே பாண்டிச்சேரியில், அவனை சரியான தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்காம அந்த மக்கள் விட மாட்டாங்க. சப்போஸ் தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பாவமாக இருக்குது, நீதிபதி நினச்சா தான் பாவமாக இருக்குது. இந்த கேஸ் எடுக்கிற நீதிபதி இருக்காங்க இல்லையா, அது பொம்பளையோ ஆம்பளையோ, அவங்க நினச்சா தான் பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை எங்கே போய் போவாங்க. அதனால் இந்த கேஸ் எடுக்கிற நீதிபதி நல்ல கவர்மெண்ட் எடுக்குங்க, கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்து அவன் வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த மக்கள் பற்றி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல மக்கள். ஆனால் கொஞ்சம் அந்த சைடு டார்க் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். பல கேஸுகள் இருக்குது அவங்க மேலேயும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகும். எனக்கு அது உடன்பாடு இல்லை, அவன் தூக்கு தண்டனைலாம் கொடுக்கூடாது. எனக்கு வேறு மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்குறேன் நான். அண்ட் மயிலாடுதுறை தானே ரெண்டு பேர் கொலை பண்ணிட்டாங்க, 3 பேர் வெட்டினாங்க, 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க சாராய வியாபாரி. அங்கேயும் இப்போ மக்கள்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க, ஃபார்மில் வந்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. இனிமேல் வந்து போலீஸ்க்கு பயந்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ டேரெக்டாக அந்த 3 பேர் அவங்க வீட்டெல்லாம் அடிச்சு உடச்சி கொளுத்தி மாஸ் பண்ணிட்டாங்க மக்கள். இதுக்கு அடுத்தது இந்த போலீஸும் கோர்ட்டும் ஒழுங்கான தீர்ப்பு கொடுக்கலனா, ஏன்னா ஏற்கனவே அந்த சாராய வியாபாரி அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு உடனே ஜாமீன் வந்துட்டான். அந்த ஊர் போலீஸ்காரி வந்து நாகவலியா ஏதோ பேர், அந்த போலீஸ்காரெல்லாம் ஸ்டேஷனில் இருக்க தேவையில்லை, பஸ் ஸ்டாண்டில் இருந்திருக்கலாம், பெட்டர், ஒன்றும் நிறைய காசு கிடைச்சிருக்கும். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருக்கட்டும். இனி சரியான தண்டனையோ தீர்ப்போ அவங்களுக்கு, இந்த குற்றவாளிகளுக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை, இனி எந்த குற்றவாளிகளுக்கும் சரியான தீர்ப்பு தண்டனை வரல அப்படின்னா மக்கள் நேரடியாக போலீஸாக இருக்கட்டும், கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு வந்து சம்பவம் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப அறிவுறுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நானே ஏற்கனவே ஏகப்பட்ட கண்டில் இருக்கிறேன். டெய்லி நியூஸ் பார்க்குறப்ப எனக்கு மண்டை பயங்கரமாக சூடாகுது. அதனால் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன். என்னையும் ஒரு குற்றவாளியாக மாற்றிடாதீங்க. இதை பார்த்துட்டு கேஸ் போடுறியா, போட்டுக்க, தாராளமாக போட்டுக்க. ஏன்னா இந்த சட்டத்தை பற்றி தான் எனக்கு தெரியுது. இது கொலை பண்ணுறவங்களாம் 10 நாள் வெளில வரானா, அப்புறம் நான்லாம் அவனுக்கே பயம் இல்லைனா அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு 63 வயசு கிழவனுக்கே பயம் இல்லை அவங்களை பார்த்து. சிரிப்பாக வருது எனக்கு. ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சாலும், கோர்ட்டு இதெல்லாம் நினைச்சாலும் செம்ம சிரிப்பாக வருது. முன்னாடி ஐயோ ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னா அது இல்லை, ஜெயிலெலாம் போட மாட்டாங்க. போனால் ஒரு என்ன பெட்ரோல் செலவாகவும் போயிட்டு வரது, கையெழுத்து போடுறது மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுங்களேன். உள்ளெல்லாம் வைக்க முடியாதுன்னா வைக்க மாட்டேன். செம்ம ஜாலியாக இருக்கும். உள்ள போனால் நமக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். அப்போ சூப்பராக இருக்கும், நிறையா பண்ணலாம். சரி பரவாயில்ல, இது விட்டுருவோம். ஏன்னா இதுக்காக சொல்ல வந்தேன்னா, பார்த்து நீதிபதிகள் இந்த பாண்டிச்சேரி பச்சைக்குள்ள விவகாரமாகட்டும், மயிலாடுதுறை காலேஜ் பசங்க சின்ன பசங்க வெட்டின விவகாரமாகட்டும், கொலை பண்ண விவகாரம், சரியான தண்டனையை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத மக்கள் உங்களுக்கு உணர்த்திடுவாங்க.